ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் மேல் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது வகையான ஆம்பளைகள் எத்தனை வகையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. 8 வகையான ஆம்பளைகள் இருக்காங்க. அதாவது ஆல்ஃபா மேல் மட்டும் இல்லை, 8 வகையான ஆண் மகன்கள் இருக்காங்க. அதில் நீங்கள் எதில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். 8க்குள்ளே வாழ்க்கையை அடக்கிடலாம், அதை மாதிரி 8க்குள்ளே ஆண் மகன்களையும் அடக்கிடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 8 டைப்புக்குள்ளே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கேரக்டர் மேட்ச் ஆயிரும். அப்படிப்பட்ட 8 டைப் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ஃபா மேலாக இருந்தால் அடுத்த ஜட்டியை வாங்கி போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா மேல். ஆல்ஃபா மேல்னால் யாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாதா? அடுத்தவன் சட்டியை போடுறது, ஸ்கூலுக்குள்ளே கண்ணை வச்சு சுடுறது, அவங்க தான் ஆல்ஃபா மேல் சொல்லிட்டு நம்ம அனிமலில் ரன்வீர் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அவங்க ஆல்ஃபா மேல் இல்லை. ஆல்ஃபா மேலுங்கிறவங்க டாமினேட் ஆனவங்க தான். ஆனால் இப்போ ஒரு கம்பெனியை டாமினேட் பண்ணுற அளவுக்கு, ஒரு அதிகாரம் செலுத்துகிற அளவுக்கு உள்ள மேல் தான் ஆல்ஃபா மேல். அதாவது அவங்க சப்மிசிவாக இருக்க மாட்டாங்க, யாரு கீழே வேலை பார்க்க மாட்டாங்க, தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் செலுத்துகிற ஒரு வர்க்கமாக இருப்பாங்க. மோஸ்ட்லி லீடர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓவாக இருக்கலாம், இல்லாட்டி ஹெட்டாக இருக்கலாம், அந்த ஓனராக இருக்கலாம். அவங்க ஃபுல்லாக ஆல்ஃபா மேலில் தான் வருவாங்க. ஆனால் அவங்க வீட்லேயும் அதே மாதிரி இருந்தாலும் ஆல்ஃபா மேல். அதாவது டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, டாமினண்ட்டாக இருக்கிறது, கருத்தை தெளிவாக எடுத்து வைக்கிறது, அண்டு அவங்க பார்க்கவே அவங்க கிட்ட இருந்தாலே ஒரு அதிகார தோணி நம்மளுக்கு ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்துகிறவங்களாம் அவங்க இருப்பாங்க. பார்த்தோன்னே என்ன மனுஷன்டா, எப்பா வேறு லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்க்க ரசிக்க சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க கூட போய் வாழ்ந்து பார்த்தா எவ்வளோ டாமினேட் நம்மளையும் பண்ணுறாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஆட்கள் தான் ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ஃபா மேல்னால தான் இந்த உலகம் மாறி இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. டாமினேட் பண்ணி உலகத்தை மாற்றிருக்காங்க, அதுதான் உண்மையான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெர்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன்ஸ் இதுக்குள்ளே தான் வருவாங்க, பீட்டா மேல். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்மிசிவாக இருப்பாங்க. அதாவது 10,000 சம்பளம் கிடச்சா போதும், இல்லை 1,00,000 சம்பளம் கிடச்சா போதும், வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டே வாழ்க்கையை ஓட்டுற ஒரு ஆள் தான் பீட்டா மேல். அண்ட் வீட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிறத கேட்குற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க, இல்லை ஃபேமிலி சொல்கிறது, அம்மா அப்பா சொல்கிறத கேட்குற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. இந்த பீட்டா மேல் வந்து முழுக்க அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு சப்மிசிவான வாழ்க்கையை வாழ்வாங்க. ஐ மீன், இவங்க டாமினேட் பண்ண மாட்டாங்க. அண்டு இவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கம்மின்னா சொல்ல முடியாது, அதெல்லாம் நான் இங்கே சொல்ல வரல. கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இவங்க வந்து அதாவது ஒருத்தரை டாமினேட் பண்ணி அது மூலமாக சம்பாரித்து வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொல்லணும்னா, நான் வந்து இந்த வாழ்க்கையை எனக்கு போதும், இந்த மாதிரியே நான் வாழ்ந்துட்டு போகிறேன், நான் வந்து வேலையாளாகவே இருந்துட்டு போகிறேன், எனக்கு ஓனர் ஆகிற ஆசைனா இல்லை அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. 9 to 5 ஜாப் போதும்னு சொல்லிட்டு வாழ்வாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபுல்லாமே பீட்டா மேலில் தான் வருவாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அவங்க ஃபேமிலியிலையுமே அவங்க வந்து சப்மிசிவாக தான் இருப்பாங்க, அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு தான் நடப்பாங்க. இவங்களாம் ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, அண்ட் கிறிஸ்டல் கிளியராகவும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த பீட்டா மேல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா மேல். ஒமேகா ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு வேணால் நல்லாயிருக்கும். பட் ஒமேகா மேல் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்ல வர்ற கருத்தை தெளிவாக எடுத்து வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் அதாவது சொசைட்டிலேருந்து தள்ளியே இருப்பாங்க, சொசைட்டி கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. அதாவது அலர்ஜி வித் சொசைட்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சொசைட்டியோட கருத்துக்கும் அவங்க வந்து ஒத்து போக மாட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ மொத்த சொசைட்டி சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மட்டும் தனியாக நிற்பாங்க, அந்த சொசைட்டி கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. இந்த விஷயம் வந்து ஒமேகா மேலுக்கு பொருந்தும். நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர் ஒமேகா மேலே இருக்கலாம். அதாவது கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் கருத்தை நீங்கள் தெளிவாக எடுத்து வைக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி சொசைட்டி ஒன்று சொல்லும் அதுக்கு ஏற்றுக்காத மாதிரி நீங்கள் நடக்கலாம். இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒமேகா மேல் சொல்லலாம். சிக்மா மேல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படாட்டி இப்போ தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரீடமாக இருப்பாங்க. ஃப்ரீடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ்னா அப்போஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எதுலேயுமே இவங்க வரமாட்டாங்க. சொசைட்டி நார்ம்ஸை வந்து எதிர்த்து நிற்பாங்க. அதாவது நீ இப்படி தாண்டா வாழணும்னு சொன்னால் இப்படின்னா வாழ முடியாதா போடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த சிக்மா மேல். அது தவிர அதாவது இவங்களுக்கும் ஆல்ஃபா மேலுக்கும் ஆகவே ஆகாது. ஆல்ஃபா மேல் ஒரு டாமினன்ட் பர்சன், இவங்க வந்து டாமினன்ட்னு சொல்ல முடியாது, பட் ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணுற ஒருத்தவங்க. இவங்களை வந்து ஆன்டி ஆல்ஃபா மேல்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா மேல் கிரியேட் பண்ண எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது சொசைட்டி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாமினண்ட்டாக ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை உடச்செறிஞ்சு அதுக்குள்ளே நுழைஞ்சு
இதை மாதிரி இருக்கலாம் அப்படின்னு காட்டுற ஒரு ஆட்களாக இந்த சிக்மா மேல் இருப்பாங்க. ஃப்ரீடம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செல்ஃபிஷாக அவங்க வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்மா மேல்குள்ளே வருவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காமா மேல். காமா மேல்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மென் இதுக்குள்ளே தான் வருவாங்க. எப்படி உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டாகவும் இருப்பாங்க, சமிசிவாகவும் இருப்பாங்க. இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனா, இப்போ வீட்டில் வந்து டாமினண்ட்டாக இருப்பாங்க ஒய்ஃப்கிட்ட, ஆனால் கம்பெனி போனால் சமிசிவாக இருப்பாங்க பார்த்தீங்களா. பாஸ் சொல்கிறத கேட்டு கையை கட்டி ஓகே சார்னு கேட்பாங்க. வீட்டுக்கு வந்தால் அப்படி இருக்க மாட்டாங்க, அப்படியே மாறுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள், அதாவது ஒய்ஃப்கிட்ட வந்து பயங்கர டாமினண்ட்டாக, ஃபேமிலிகிட்ட பயங்கர டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஆஃபீஸ் போனால் அப்படியே ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்கிற மாதிரி அந்த டைப்பாக மேலாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காமா மேல்குள்ளே வருவீங்க. அதாவது இவங்க வந்து சொசைட்டிக்காக மாறிக்குவாங்க. அதாவது பச்சோந்தி மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேரக்டரையும் மாற்றி வாழ்கிற ஒரு மனிதர்கள். இதை மாதிரி மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து காமா மேல்குள்ளே வருவாங்க. அடுத்து வந்து டெல்டா மேல். டெல்டா மேல்னா என்னென்னா, அதாவது ஆல்ஃபா மேல்குள்ளே வர மாட்டாங்க, பீட்டா மேல்குள்ளே வர மாட்டாங்க, ஆர்டினரி பீப்புளாக இருப்பாங்க. அதாவது ரொம்ப சமிசிவாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப டாமினண்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க, நடுவில் ஒரு ரீஜனை கிரியேட் பண்ணி அவங்க வாழ்ந்துக்கிட்டு தெரிவாங்க. அதாவது எப்படி சொல்ல, இந்த மாதிரி ஆட்களை நான் அவ்வளோவா பார்த்ததில்ல, ரொம்ப ரேரான பீஸ் தான். அதாவது வீட்லேயும் ரொம்ப சமிசிவாக இருக்க மாட்டாங்க, இல்லை டாமினண்ட்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஜாப் போனாலுமே ரொம்ப டாமினண்ட்டாக சமிசிவாக இருக்க மாட்டாங்க. தேவையான இடத்துல தேவையான கருத்தை எடுத்து வைக்கிற ஒரு மேல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரீட் வந்து ரொம்ப அரிதுங்க கிடைக்கிறது. ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னு கூட சொல்லலாம். அந்த ப்ரீடை கிடைச்சா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்க்கு சொல்லலாம். அடுத்த டைப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டா மேல். ஜெட்டா மேலா பேரை வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இவங்களும் சிக்மா மேல் மாதிரியே தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். சிக்மா மேல் வந்து எப்பயுமே போராட மாட்டாங்க, எதிர்த்து நிற்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஆனால் பயங்கரமான ரிபலியஸாக இருப்பாங்க. ஐ எம் அ ரிபால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. அதாவது போராட்ட குணம், அது மட்டும் இல்லாமல் சொசைட்டி ஆக்வர்ட்னஸும் உங்களுக்கு இருக்கும். சொசைட்டிக்கு எதிராக செயல்படுவாங்க. இப்போ ஒரு நார்ம்ஸ் இருக்கும் சொசைட்டியில், அதை உடச்சி இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கலாம் அப்படின்னு காட்டுற ஒரு ஆட்களாக இவங்க இருப்பாங்க. அதே டைம் ரிபலியஸாகவும் இருப்பாங்க, அதே டைம் இண்டிபெண்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அவங்க தான் ஜெட்டா மேல் அப்படின்னு சொல்லலாம். 8th ஒன் கப்பா மேல். இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, நர்டாக இருப்பாங்க, அண்ட் அதே சமயத்தில் சோஷியல் ஆக்வர்ட்னஸ் இருக்கும். அதாவது சொசைட்டி கூட மிங்கிள் ஆக உங்களுக்கு பிடிக்காது. ஆக்வர்ட்னஸ்னால் அந்த மாதிரி ஆக்வர்ட்னஸ், மிங்கிள் ஆக மாட்டாங்க அண்டு சொசைட்டியை அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு கூட்டம் இருக்குன்னா அங்கே வந்து இவங்க இருக்க மாட்டாங்க, தனியாக இருக்க தான் விரும்புவாங்க. அதே டைம் நர்ட்னா ஒரு மேதாவி, ஜீனியஸாக இருப்பாங்க, படிக்கிறவங்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள். அண்ட் இன்ட்ரோவர்ட் அவ்வளோவா பேச மாட்டாங்க, அதாவது குரூப் கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க, தனித்து இருக்கிறத விரும்புகிற ஒரு பர்சன் தான் இந்த பர்சன். இவங்க வந்து அதாவது இந்த கேரக்டர் மட்டும்தான் பொசஸே பண்ணுவாங்க. இப்போது க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் அண்டு வெளியே வேறு சர்க்கிள்கிட்ட இன்ட்ரோவர்ட்டாகவும், அதாவது தெரியாதவங்கள்ட்ட இன்ட்ரோவர்ட்டாகவும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இதுக்குள்ளே வர மாட்டாங்க. முழுக்க எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரோவர்ட்டாக இருக்க ஒரு பர்சன் தான் இந்த மேல், அதாவது கப்பா மேல்னு சொல்லலாம். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கப்பா மேல். ஸோ இதுதான் 8 டைப் ஆஃப் மேல் ப்ரீட். அதாவது 8 டைப் ஆஃப் ஆம்பளைகள்னு சொல்லலாம் தமிழில் சொல்லணும்னா. இவங்களுக்குள்ள நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு இதில் வந்து இதுலேயுமே மிங்கிளாகி கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட் பண்ணலாம். அதாவது ஒருத்தர் ஆல்ஃபா மேலாகவும் இருக்கலாம், அதே டைம் சிக்மா மேலாகவும் இருக்கலாம், அதே டைம் பீட்டா மேலாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளேயே மல்டிபிள் கேரக்டர்ஸும் எக்ஸிபிட் ஆகலாம். அதாவது நம்ம எல்லோரும் ஹியூமன்ஸ் தான். நம்ம அப்போதைக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் முடிவெடுப்போம். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேல் ப்ரீட் வந்து தன்னை மாற்றிக்கும். அதுதான், அதாவது இந்த 8க்குள்ளே நீங்கள் அடங்கிடுவீங்க. ஆனால் இந்த 8ல் வந்து நீங்கள் அதிகமாக எக்ஸிபிட் பண்ணுற மேல் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் பேசுகிறது எனக்கே குழப்பமாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த 8க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் கேளுங்க. ஆல்ஃபா மேல் பற்றி என்ன நினைக்கிறீங்க, முக்கியமாக அனிமல் படம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அனிமல் படம் தான் என்னையை வந்து இந்த வீடியோ பண்ணவே தூண்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட்ஸ் பாரதி குட் பை சைனிங் ஆஃப் ஹியர். சேஸ் நண்பா, பாய்.